அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து தமிழகத்தினுடைய பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி வரக்கூடிய மாணவர்களுக்காகவே வெராண்டா ரேஸ் சார்பாக யூடியூப் சேனலில் பள்ளி பாட புத்தகங்களுடைய இலக்கிய பகுதியை பார்த்துட்டு இருக்கிறோம். வெற்றிகரமாக 6ஆம் வகுப்பினுடைய டேர்ம் 1 டேர்ம் 2 முடிஞ்சு டேர்ம் 3 உடைய ஃபஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் ஆகுது. டேர்ம் 3ல் ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் லிட்ரேச்சர் பார்ட்டு. ஸோ ஹப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம், சீக்கிரமாக முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, முதல் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற இந்த தலைப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. பாரதம் அன்றைய நாற்றங்கால். முதல்ல எழுதிய ஆசிரியருடைய பெயர்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா? சரி, தாராபாரதி. சரிங்களா? ஸோ பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற இந்த கவிதையினுடைய ஆசிரியர் தாராபாரதி. இந்த கவிதை எங்கிருந்து எடுக்கப்பட்டது? தாராபாரதியினுடைய கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. சரி, இந்த தாராபாரதியை பற்றி சொல்கிறப்ப தாராபாரதி அந்த பேர் என்ன சார் அப்படின்னா, அவருடைய உண்மையான பேர் இயற்பெயர் பாருங்கள், ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்குறாங்க. இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அப்புறம் என்ன சார் தாராபாரதி அப்படின்னா, தாராபாரதினா என்னது? தாராபாரதி என்பது அவருடைய புனைப்பெயர். சரிங்களா? இதை ஒன்று ரொம்ப சிம்பிளிஃபிகேஷனாக நீங்கள் சிம்பிளாக யோசிச்சுக்கலாம். இயற்பெயர் என்ன இங்கே பாருங்களேன், அவருடைய இயற்பெயரில் ராதாகிருஷ்ணன் இருக்குல்ல, அதில் முன்னாடி இருக்கு பாருங்க ராதா, அதை அப்படியே திருப்பி போட்டிருக்காரு, தாரா அப்படின்னு போட்டார். ரைட்டா? பாரதி அப்படின்னா இவருடைய கவிதைக்கு முன்னோடி பாரதி. ரைட்டா? அதனால பாரதிங்கிற பேரையும் சேர்த்து தாராபாரதி என்று வைத்து கொண்டார். அவ்வளோதான். இவருடைய இயற்பெயரை மனப்பான்மை பண்ண அவசியம் கிடையாது, அதுக்குள்ளாரே இருக்கு. சரி, இந்த தாராபாரதி பாரதியரால் இன்ஸ்பயர் ஆகி கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். ஒரு கவிதையில் அவரே குறிப்பிடுகிறார், பாரதியினுடைய பேனாமையின் மிச்சத்தை எனது பேனாவில் நிரப்பிக்கொண்டு கவிதைகளை எழுதுபவன் நான். அவரே சொன்னது. தன்னை பற்றி அறிமுகம் செய்கின்ற போது, எட்டயபுரத்து கவிஞன் பேனாவின் மையின் மிச்சத்தை எனது பேனாவில் நிரப்பி எழுதுகின்ற கவிஞன் நான். இது சொன்னது பாரதி, தாராபாரதி. அப்படின்னா பாரதி தான் இவருடைய கவிதையினுடைய முன்னோடி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்தது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய குவளை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் தாராபாரதி அவர்கள் பிறந்தார். தாராபாரதி அவர்கள் பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்தவர். 34 ஆண்டுகள் ஒரு பள்ளியினுடைய ஆசிரியராக பணியாற்றி நல்லாசிரியர் விருது பெற்றவர். நல்லாசிரியர் விருது பெற்றவர். சரிங்களா? ஐயா அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்குது. இது புனைப்பெயர், இயற்பெயர், அடுத்தது பட்டப்பெயர். பட்டப்பெயர் அப்படிங்கிறது கவிஞாயிறு அப்படிங்கிறது ஐயாவினுடைய பட்டப்பெயர், சிறப்பு பெயர் கவிஞாயிறு. அந்த கவிஞாயிறு என்ன தெரியும், கவினா தெரியும், ஞாயிறுனா தெரியும். இதே மாதிரி மொழிஞாயிறு அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்துல படிப்போம். மொழிஞாயிறு தேவநேய பாவாணர். மொழிஞாயிறு தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணரத்தை மொழிஞாயிறுன்னு சொல்லுவோம். ஸோ ஐயா கவிஞாயிறு நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய புத்தகங்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், அடுத்தது தாராபாரதியின் கவிதைகள். இந்த மாதிரி நிறைய கவிதை புத்தகங்கள், ஹன்னிஹாமா பட்டர்ஹாம்லாம் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க ஐயா. அது வரிசையாக ஃபுல்லாக எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுறப்ப பார்த்தேன். பழைய புத்தகத்துலையும் ஐயா அவர்களுடைய கவிதை பகுதியை சேர்ந்துருக்கிறாங்க. பழைய புத்தகத்தில் இப்போ இங்கே பாரதம் அன்றைய நாற்றாங்கால்னு சொல்லியிருக்காங்களா, பழைய புத்தகத்தில் திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படிங்கிற பழைய புத்தகத்தில் ஐயாவினுடைய கவிதையே இருக்குது. என்னது? திண்ணையை இடித்து தெருவாக்கு, இடித்து தெருவாக்கு அப்படிங்கிற பழைய கவிதை பழைய பாடப்புத்தகத்தில் இருக்குது. திண்ணைனா தெரியுமில்ல, திண்ணைனா என்ன? நம்மளுடைய இப்போ 90 கிட்ஸுக்கெல்லாம் தெரியும். 90 கிட்ஸ், 80 கிட்ஸ், 70 கிட்ஸ் வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன திண்ணை இருக்கும். ரைட்டா? அதில் வழிப்போக்கர்கள் தங்கி உறங்கி செல்வதற்காகவே திண்ணைகளை கட்டியிருந்தாங்க. இப்போ திண்ணைகளில் வீடில் பார்க்க முடியாது. சரியா? அந்த திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்னு சொல்லியிருந்த பழைய புத்தகம். சரி, ரைட். இப்போ புது புத்தகத்தில் இருக்கிற பார்ப்போம். பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதையும் தாராபாரதியினுடைய மிக முக்கியமான கோட்ஸையும் நான் இறுதியில் சொல்கிறேன். பாரதம் அன்றைய நாற்றங்கால். நாற்றங்கால்னா என்ன சார்? முதல்ல எடுத்தோன்னே ஒரு நெல் நடவு செய்கிறாங்க அப்படின்னம்னா ஒரு இடத்துல விதை நெல் தூவாங்க, ஒரு பாத்தி கட்டி விதை நெல் தூவாங்க. அப்படி விதை நெல்லை தூவி அந்த விதை நெல் அப்படியே பயிராக கொஞ்சம் அப்படி இலையாக வரும்.
அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல நடவு செய்வாங்க. அதைத்தான் நாற்றங்கால். பாரதம்னா இன்னைக்கு அது ஒரு பாரத் நேர பேரை மாற்றிக்கிட்டு பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்னு சொல்லிட்டு நாற்றங்காலை பற்றி அதை சொல்லிட்டு இந்த நாட்டை இந்தியாவை உருவகம் பண்ணுறாங்க. சரி, என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த பாடலை எப்படி எளிமையை ஞாபகம் வச்சுக்கலாம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. பூமியின் கிழக்கு, இந்த கிழக்குங்கிற வார்த்தை வந்தாவே ஐயாவினுடைய பேரை ஞாபகம் வச்சு கொண்டுதான். ஏன்னா இது எங்கள் கிழக்குங்கிற புத்தகம் எழுதியிருக்கிறாங்கல்ல. சரி, அடுத்து பாருங்க. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. தேசம் உடுத்திய நூலாடை என்று தாராபாரதி சொல்லுவது திருக்குறள். சரிங்களா? அடுத்தது, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு, மெய்னா உண்மை, உண்மைகளை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்கிற மேலாடை. சரிங்களா? பாரத தாயினுடைய மேலாடையாக தாராபாரதி உருவம் செய்வது மெய் உணர்வு. சரிங்களா? மெய் உணர்வு. இது ரெண்டும். இதில் இப்போ என்ன, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ கிழக்குங்கிற வார்த்தை, இப்போ நூலாடை மேலாடை, இந்த வார்த்தை இருந்தான்னா நம்ம தாராபாரதியை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. காளிதாசன், நீங்கள் வரலாறு படிக்கின்ற போது குப்த பேரரசை படித்தோம் என்றால் இந்த காளிதாசனை பற்றி படித்திருப்போம். காளிதாசன் உலகின் தலை சிறந்த 100 புத்தகங்களில் ஒரு புத்தகத்தை எழுதியவன் காளிதாசன். அப்படி அவன் எழுதிய புத்தகம் தான் அபிநய சாகுந்தலம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். த இந்தியன் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசனை சொல்லுகிறோம். இந்த காளிதாசன் அப்படிங்கக்கூடியவர் நிறைய அவரை பற்றி சொல்லணும்னா வரலாறு பற்றி எடுக்கிறப்ப அவரை பற்றி கதைகள்லாம் சொல்லியிருப்போம். இந்த காளிதாசனுடைய, அவன் வாழ்ந்தது குப்த பேரரசு. குப்த பேரரசனுடைய தலைநகரம் பாடலிபுத்திரம். அப்படின்னா அது பீகாரினுடைய பகுதி. அதற்கு பக்கத்தில் ஓடக்கூடிய மிகப்பெரிய பரப்பு தான் ஆறு தான் கங்கை ஆறு. ஆனால் இங்கே என்ன சொல்றார் பாருங்க தாராபாரதி, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. அப்படின்னா கங்கை எங்க இருக்கு, காவேரி எங்க இருக்குது? கங்கை இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் ஓடுகிறது என்றால் இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் ஓடக்கூடிய ஜீவ நதி காவேரி. அப்படின்னா அவன் அங்கே பாடியது இங்கே கேட்கிறதான். அதான் காவேரி கரையில் எதிரொலிக்க. சரி, கம்பன், சரிங்களா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொன்ன கம்பன் சோழ நாட்டில் பிறந்து குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவனாக இருந்து குலோத்துங்க சோழனிடம் சண்டை செய்கிறான். கம்பன் தன்னுடைய ஒரே மகனை இழந்து போகிறான். குலோத்துங்க சோழன் தெரியும், அது அம்பிகாவதி அமராவதி அந்த காதல் அப்படிங்கிறது. குலோத்துங்க சோழனிடம் சண்டை செய்கிறான். உன்னை அறிந்தோ தமிழை நாளும் ஓதினேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை ஏற்காத மன்னவனும் உண்டோ, கொம்பினை ஏற்காத குரங்கும் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வருவார் சோழ நாட்டை விட்டு. சோழ நாட்டை விட்டு வெளியே வந்து திருச்சியில் அவர் அந்த கம்பராமாயணத்தை ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய அருகால் மண்டபத்தில் தான் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்கிறார். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் அவர்கள்லாம் வெளில வந்து குருமார்கள், மத குருமார்கள் வெளியே வந்து, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை பாடிவிட்டு கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யுங்கள் அப்படின்னு கம்பன்கிட்ட சொன்னது. கம்பன் பாடியதான் சடகோபர் அந்தாதி. சரிங்களா? நம்மாழ்வாரின் இன்னொரு பெயர் தான் சடகோபர். சரிங்களா? அதான் சடகோபர் அந்தாதி. கம்பராமாயணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்து கம்பன் பாடியதான் கம்பராமாயணம். ரைட்டா? ஸோ இப்போ அப்போனா பாருங்க, கம்பன் காவேரி, திருச்சி, ஸ்ரீரங்கம் அப்படின்னாவே காவேரி கரை. ரைட்டா? அவனுடைய பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்கல. எங்க கேட்குதான்? கங்கையில கேட்குது. பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. கம்பன் வந்து கம்பராமாயணம் நடத்துகிறப்ப பார்ப்போம், எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ. நாமக்கல் கவிஞன் கம்பனை பற்றி சொல்கிறார். அவ்வளோ பாடல்கள், 10,000 பாடல்கள். சரிங்களா? 10,000 பாடல்கள். 10,000 கைதனி முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு வித்தாக இல்லை என்று பாடு அப்படின்னு அடுத்த ஒரு புலவன் கம்பனை புகழ்கிறான். அப்படி கம்பனுடைய கம்பராமாயணம் பார்த்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்ப்போம். சரி, அப்படி இந்த கம்பனை பற்றி. அடுத்து, கன்னி குமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூந்தொடுக்கும். சார், இதை ஞாபகம் வச்சுக்கோன்னா காளிதாசனையும் கம்பனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூந்தொடுக்கும். மேற்கு மலைகளின் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். சார், வடக்கு
தெற்கு, கிழக்கு, மேற்கு. அதை அப்படியே இணைக்கிறார் சார். கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூந்தொடுக்கும். காஷ்மீர் வடக்கிலிருந்து வருது. மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும். சரிங்களா? மேற்கு கரையிலிருந்து கிழக்கு கரைக்கு ரைட்டா நலம் கேட்குமா. ஸோ இதை ஏன் வச்சுக்கலாம். காஷ்மீர் அப்படிங்கிறது மேற்கு மலைகள் நதிகள் அப்படிங்கிறது ஏன் வச்சுக்கலாம். அடுத்தது, புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். இப்போ இதில் வார்த்தை என்ன ஞாபகம் வச்சுக்கலாம். பொற்காலம், கலைக்கூடம் அப்படிங்கிறது இதான் மனப்பாட பகுதி. இதை புல்வெளியெல்லாம் பூக்காடாக்கி, ஆமாம் அன்னைக்கு தான் விவசாயம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. அதான் புன்னகை செய்த பொற்காலம், அது ஒரு காலம், 90 கிட்ஸோட காலம். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். கல்லை கூட பாடிய கவிஞர்கள் உண்டு, இயற்கையை வர்ணித்து பாடிய கவிஞர்கள் உண்டு. வாணிதாசனை சொல்லலாம் அல்லவா, சரிங்களா? இயற்கையவே பாடினான் அல்லவா. பாரதிதாசனை சொல்லலாம் அல்லவா, இயற்கைகளையே பாடினார்கள் அல்லவா. கல்லை கூட காவியமாக்கினார்கள். அதான் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர. அன்னை நாட்டின் அமுத சுரபின்னா இங்கே இருக்கக்கூடிய வளத்தை சொல்றார். அந்நிய நாடுகள் பசிதீர இந்தியாவை தேடி எல்லோரும் வந்தார்கள். சரிங்களா? ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அனைவரும் இந்தியாவிலேயே கொட்டி கிடந்தார்கள்னா இங்கே இருக்கக்கூடிய வளம் அப்படி இருந்தது. அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. அறத்தின் ஊன்றுகோல் எதுன்னு கேட்பாங்க. தாராபாரதியின் கவிதையின்படி அறத்தின் ஊன்றுகோல் காந்தியின் சின்ன கைத்தடி. சரி, இந்த காந்தியின் கையில் இருக்குல்ல அந்த கைத்தடி, அது எப்போ அவர் கையில் வந்துச்சு தெரியுமா? காந்தியினுடைய கைத்தடி முதலில் காந்தியினுடைய கையில் வந்தது எப்போது? காந்தி முதலில் எப்போது தண்டி யாத்திரையை தொடங்கினாரோ அப்போதுதான் அவர் கையில் அந்த கைத்தடி கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி காந்திக்கும் கைத்தடிக்கும் சம்மந்தமே இல்லை. சரி, இந்த காந்திக்கு இந்த கைத்தடியை கொடுத்தவர் யார்? அது ஒரு சுவாரஸ்யமானவர். அவர் வரலாற்றில் மிக முக்கியமானவர், எழுத்தாளர் கூட. அவர் யார் அப்படின்னா, முதல் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த காக்கா கலேல்கர் என்பவர் தான் அந்த கைத்தடியை காந்திக்கு கொடுத்தார். அதிலிருந்து தான் காந்தி கைத்தடியோடு இருக்கிறார். ஸோ காந்தியினுடைய கைத்தடி இந்த தண்டி யாத்திரையிலிருந்து தொடங்குகிறது, அப்போ தான் கைத்தடி வருது. சரி, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இதான் முதல்லையும் வந்தது, கடைசியும் வந்தது. சரிங்களா? இதில் தான் இதை மனப்பாட பகுதி கொடுத்துருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, நான் தாராபாரதியை பற்றி சொல்கின்ற போது நிறைய கவிதைகள், இவருடைய மிக முக்கியமான கவிதை வரிகள் பழைய புத்தகத்துலையும் இருக்குன்னு சொன்னோம். என்னது? திண்ணையை இடித்து தெரிவாக்கு அப்படிங்கிற புத்தகத்தில் எத்தனை உயரம் இமயமலை, எத்தனை உயரம் இமயமலை, 8 நடந்தால் 4 எட்டில் போயிடலாம் படித்தோம். 8848 உயரம் மீட்டர் இருக்கக்கூடியதான் நினைக்கிறேன், அடியா ஃபீட்டோ அப்படி அளவு படிச்சிருந்தோம் ஒரு காலகட்டத்தில் ஜாகிரஃபிலாம். இப்போ எங்கே ஜாகிரஃபி ரைட். அப்படி இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை உயரம் இமயமலை, உயரிய சிகரம் தானே. அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. ஐயா பாடினது எத்தனை உயரம் இமயமலை, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, எத்தனை ஞானியர்கள், உலகிலேயே மிகச்சிறந்த அறிவில் சிறந்த ஆண்டோர்களும் சான்றோர்களும் பிறந்த பூமி இது. அதான் எத்தனை ஞானியர் பிறந்த தரை, ஞானியர் பிறந்த தரை, பிறந்த தரை. அவர்களை விஞ்சிட என்ன தடை? காந்தி இருந்தார் என்றால் காந்தியை விஞ்சுவதற்கு இன்னொரு மனிதன் இல்லாமலா போக முடியும்? இருக்கலாம், வரலாம், எதிர்காலத்தில் கூட வரலாம், காந்திக்கு இணையாக கூட வரலாம். அதான் அவர்களை விஞ்சிட என்ன தடை? தாராபாரதியை கேட்கிறார். எத்தனை ஞானியர் பிறந்த தரை, அவர்களை விஞ்சிட என்ன தடை, அவர்களை விஞ்சிட என்ன தடை. ரைட்டா? இது ஒன்று மிக முக்கியமான பழைய கவிதை இல்லை. அடுத்து இன்னொரு கவிதை ஒன்று, அந்த திணையை எடுத்து தெருவாக்கிலேயே. பூமி பந்து என்ன விலை, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. பூமி பந்து என்ன விலை, பூமி பந்து என்ன விலை. இதெல்லாம் பழைய புத்தகத்தில் இருக்கும். பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை.
இது ஒரு மிக முக்கியமான இவர்கள் எழுதிய கவிதைகளில். அடுத்து இவர்கள் எழுதிய கவிதைகளையே இன்னும் நிறைய சில முக்கியமான கவிதைகள் இருக்கு. என்ன கவிதைகள் அப்படின்னா, ஊன் உடம்பெல்லாம் மானுட நேயம், தாராபாரதியினுடைய கவிதைகள். ஊன் உடம்பெல்லாம் மானுட நேயம். அடுத்தது அது ஊற்றெடுத்தால் மதவெறி வீழும். மறுபடியும் சொல்றாரு, ஊன் உடம்பெல்லாம் மானுட நேயம், ஊற்றெடுத்தால் அது மதவெறி வீழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவிதை. அடுத்தது வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். வெறுங்கை என்பது மூடத்தனம், வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம், விரல்கள் பத்தும் மூலதனம், விரல்கள் பத்தும் மூலதனம். இந்த கவிதையும் ஐயா அவர்கள் எழுதிய மிக முக்கியமான கவிதையில் ஒன்று. இன்னொரு ஒரு கவிதை படிக்கிறப்பே நல்லா இருக்கும். விழி விழி உன் விழி நெருப்பு விழி, விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி. இதுவும் ஐயா அவர்கள் எழுதிய மிக முக்கியமான ஒரு கவிதைகள் வரக்கூடியது. அடுத்தது கிழக்கே கைகுலுக்கு, மேற்கோடு புன்னகை செய், வடக்கோடு சேர்ந்து நட, தெற்கோடு கூடி உன் அப்படின்னு இவர் எழுதிய இன்னொரு கவிதை. இதெல்லாம் கல்லூரிகள் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதைகள், மிக முக்கியமான கவிதைகள், தாராபாரதியினுடைய மிக முக்கியமான கவிதைகள். அவ்வளோதான், தாராபாரதி நிறைவு செய்யப்படுது. ஸோ இந்த தாராபாரதி மட்டும்தான் நமக்கு இயல் 1 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மறுபடியும் பார்ப்போம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடுவது திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எங்கு கேட்கும்? காவிரி கரையில் கேட்கும். கலை கூடமாக காட்சி தருவது எது? ரைட்டா, கலை கூடமாக, கல்லை மட்டும் காவியமாக்கும். சரிங்களா, கலைக்கூடம். மறுபடியும் திருப்பி போயிடலாமா? ஏன்னா நம்ம தப்பி ஒரு சின்ன தவறு விட்டுட்டாலும் கீழே கமெண்ட்ல பண்ணிடுறாங்க. ரொம்ப மிக முக்கியமானதில் எதுவும் தவறு விட்டுற மாட்டேன். கல்லை கூட காவியமாக்கி, கலைக்கூடம் அதானே, கலைக்கூடம் தானே கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல. கல்லை கூட காவியமாக்கி காட்சி தருவது சிற்பக்கூடம். கலைக்கூடம் என்றால் நூல் ஆடை அப்படிங்கிறது நூல் கூட்டல் ஆடை என்று பிரிப்போம். எதிரொலிக்க என்றால் எதிரொலிக்க, எதிரொலிக்க. அடுத்தது தாராபாரதிக்கு அப்புறம் காந்தியை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வேலுநாச்சியார் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வேலுநாச்சியார் லிட்ரேச்சர் பகுதி கொடுக்கல இயல் 1. சரிங்களா, லிட்ரேச்சர் பகுதி. ஆமாம். அடுத்து இயல் 2 எல்லோரும் இன்புற, எல்லாரும் இன்புற அப்படிங்கிற அந்த தலைப்பு வந்துருச்சு. அதை நாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம். மீண்டும் தொடர்ச்சியாக இந்த காணொலிகளை பார்த்து கொண்டே வாருங்கள். உரைநடை, இலக்கணம் டெய்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, பேர் மறந்துட்டேன் நான். இலக்கணம்னு கேட்குறாங்க. இலக்கணம் நம்ம முன்னாடி போட்டோம், அதில் வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால் அடுத்த மற்ற ஸ்டூடியோ மற்ற இதுக்கும் என்கேஜாக இருக்குது. அப்படிங்கிறனால இலக்கணத்தை நம்ம நிப்பாட்டினோம். இந்த இலக்கிய பகுதியை தொடர்ச்சியாக நடத்திட்டு வரோம். நீங்கள் இதற்கு பெருவாரியான ஆதரவை கொடுங்கள். இலக்கணத்தை உண்மையிலேயே சிறப்பாக நடத்தி முடிக்கலாம். உங்களுக்கு இந்த 6ஆம் வகுப்பு முடிந்த உடனே தேர்வு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அந்த தேர்வுக்கான அறிவிப்புகளை விரைவாக கீழே யூடியூப்லேயே ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோவில் எத்தனை மணிக்கு எந்த தேதிங்கிறத மட்டும் நான் பின்னாடி அறிவிப்பு செய்கிறேன். தொடர்ச்சியாக படியுங்கள், ஆதரவு தாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.